லக்ஷ்மி பொட்டிக்கில் சாரீ பர்ச்சேஸ் பண்ண ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏம்மா ஒரு சாரீ 1800 ருபீஸ் தானே விடம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் பட்ட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரசாந்த் சௌமியா விலாக்ஸ். அன்றைக்கி காலையில் ஒரு 10 மணி இருக்கும், கொரியர் ரிசீவ் ஆச்சு. அடடா, நம்ம லக்ஷ்மி பொட்டிக்கில் போட்ட சாரீ தானே, ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம்ல, ரொம்ப ஆர்வத்தில் போயிட்டு வாங்கிட்டு பிரிச்சுட்டா ஒரே ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் போட்ட சாரீ ஒன்று, வந்தது ஒன்று. வாட்ஸ்அப்பில் அவங்கக்கிட்டே மெசேஜ் பண்ணி கேட்டேன். கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் பிரிக்கிறத, அதுவும் லீனியர் வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமலாம் ரிட்டன் எடுத்துக்க முடியாது. அதுவும் சாரீ வந்து டேமேஜ் இருந்தால் தான் எடுத்துக்க முடியும், கிழிஞ்சி இருந்து அந்த மாதிரி அப்படி இருந்தால் தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது தெரியாமல் நானும் பார்சல் வந்து ஆர்வத்தில் பிரிச்சுட்டேன். கலர் டிஃப்ரென்ஸ் தாங்க, அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸு. என்னென்னா, எனக்கு இந்த சாரியே சுத்தமாக பிடிக்கல. அதாவது சும்மா கண்ணில் பார்க்க தான் பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு தொட்டு பார்த்தா இதோட இலவச இணைப்பா குவாலிட்டி இஷ்யூ. சீப் ஜார்ஜெட் சாரியில் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை செமி சில்க்குன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அதுவும் 2000 3000 ரிட்டன் இல்லை, ரீஃபண்ட் இல்லை. சரின்னு மனசை தேத்திக்கிட்டு ப்ளவுஸ் தேய்ச்சி போட்டுக்கலாம், ஒரு வாட்டி கட்டிட்டு விட்டுறலாம் அப்படின்னு டெய்லர் ஷாப் போனால் டெய்லர் ஆண்டி செம்மையாக வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த சாரீ 600 ருபீஸ்க்கு தாம்மா வர்த்து, 1800 வர்த்தே கிடையாது. சிவனேன்னு கல்யாணம் பார்க்க போனேன். ஏன்னா ஒரு 4 ஆண்டி கூப்பிட்டு, வாமா சாரீ எப்படி இருக்குது பார்க்கலாம் வாமா அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டு என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு, ஆமாம் மெட்ராஸில் எல்லாம் விலை கொஞ்சம் கூட தான் விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் போச்சா, என்னன்னா அவங்க என் ரிலேட்டிவ், என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு நாசுக்காக சொல்லிட்டு விட்டாங்க. இவங்க விற்கிற சாரீ ஃபோட்டோஜெனிக் சாரீங்க. வீடியோவில் ஃபோட்டோஸில் பாஷாக தெரியும் அவங்க போடுற பில்டப்புக்கெலாம். ஆனால் நேரில் கண்டிப்பாக நல்லா இருக்காது. பிடிக்கல அப்படின்னா ரிட்டன் ரீஃபண்ட் ஆப்ஷன் இருக்கணும் இல்லையா? ப்ளீட்ஸ் வைக்க முடியாது. அயன் பண்ணி ப்ளீட்ஸ் வைக்கலான்னா அது சீப் ஜார்ஜெட் மெட்டீரியல். நார்மல் சாரீ போடுற ஹீட் கூட தாங்க மாட்டேன். இவங்கக்கிட்ட நீங்கள் சாரீ பர்ச்சேஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல. உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா நேரில் எக்ஸ்போ போய் பாருங்கள், பிடிச்சா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் கொரியர் ஆர்டர் போட்டால் அந்த மணி கோவில் உண்டியில் போட்டதாக நினச்சிக்கோங்க. பிகாஸ் அவ்வளோதான் அந்த சாரியோட குவாலிட்டி. 400 ரூபாய் பூனம் சாரீ குவாலிட்டிங்க. அது அப்படியே காற்றுல பறக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.